இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் த ப்ராசஸிங் அண்ட் செராமிக்ஸ். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த செராமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். அந்த கிளாஸிஃபிகேஷன் 6 டைப் இருந்துச்சு. கிளாஸு, கிளே ப்ராடக்ட்டு, ரிஃப்ராக்டிவ், அப்ராக்சிவ், சிமெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு செராமிக்ஸ்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட கண்டினியூட்டி, ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் த செராமிக்ஸ். இது வந்துட்டு பவுடர் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து பவுடர் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு என்னென்னா the treatment of the ceramics powder consists of the powder production by grinding or milling followed by the manufacturing of the green product. green productனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செங்கல் க்ரியேஷன் பார்த்துருந்தோம். அந்த செங்கல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மணலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளே ப்ராடக்ட் அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி அதை டிசர்வ்டு ஷேப்பில் ஊற்றி அதை ஹீட் பண்ணால் வந்துட்டு செங்கலாகுது. அந்த ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அதாவது ஈரமாக இருக்கிறப்போ அந்த வந்துட்டு டிசர்வ் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Green product which is then consolidated to obtain the final product. The powder is a collection of particles. The synthesis of the powder consists of the preparing it for the shaping by grinding, separation of the impurities, mixing the different powders, drying to form the soft. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ராசஸில் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பவுடரோட கேரக்டரைசேஷன் அண்ட் வெயிட்னிங் ஆஃப் த ரா மெட்டீரியல் அண்ட் மில்லிங் ஆர் மிக்சிங், ப்ரீ ஃபயரிங், மில்லிங், பவுடர் பேட்ச் கண்ட்ரோல், லாஸ்டாக வந்துட்டு பிளெண்டிங் ஆர் மிக்சிங். இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெல்ட்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை. ஸோ மெல்ட்டை வந்துட்டு பண்ணுறப்போ ரொம்ப ஹீட் பண்ணணும். இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. லிக்விடாக மாற்றினா சாலிடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லிக்விடேஷன்னு சொல்கிறாங்க. அந்த லிக்விட் டு சாலிடாக மாற்றின சைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிக்கேஜ் வேல்யூ இஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் வந்துட்டு பிரிட்டில் மெட்டீரியல்னால் எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் அந்த மெட்டீரியல் கிராக் ப்ரொபகேஷன் நடந்தோடனே உடஞ்சிருது. அதுதான் வந்துட்டு பிரிட்டில். டக்டைல்னால் என்னென்னு நம்ம ஆல்ரெடி இதை ஃப்ராக்சரோட ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். சும்மா என்னென்னு சொல்லிடுறேன். அது வந்துட்டு வார்னிங் கொடுக்கும். கிராக் ப்ரொபகேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு உடையும், இல்லைன்னா அது வந்துட்டு உடையாது. கிராக் ப்ரொபகேஷனில் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு பிரிட்டில் மெட்டீரியலாக இருக்கிறங்காட்டி டிஃபிகல்ட் டு இந்த மெஷின் ஆப்ரேஷன் பண்ணும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, போரோசிட்டி இஸ் ஹை அப்படின்னு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணி லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அந்த அட்மாஸ்பியர் கேஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம இங்கே பார்க்குறது வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஹீட் பண்ணுறோம். அதை வந்துட்டு லிக்விடாக கன்வெர்ட் பண்ணும்போது அதோட கேஸை வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? இந்த மோல்டுன்னு இருக்குல்ல, அந்த மோல்டுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு லிக்விடை ஊற்றி இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே இருக்கிற கேஸ் வந்துட்டு இன்டர்ப்ரெட் ஆகிட்டு வெளியே போகாமல் இந்த இடத்துலையே வந்துட்டு ஒரு லேயராக வந்துட்டு க்ரியேட் பண்ணும். அதுதான் வந்துட்டு போரோசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பவுடர் ப்ராசஸிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் செங்கலை எடுத்துக்கிறேன். அந்த செங்கலை ஃபஸ்ட்டு வந்துட்டு செங்கல் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாயில் ப்ளஸ் வாட்டரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு க்ளே மாதிரி இருக்கும். அது க்ளேனா என்ன, களிமண் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு டிசர்வ்டு ஷேப் கண்டெய்னரில் ஊற்றி ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் ஃபைனலாக கிடைக்கிறதா வந்துட்டு செங்கல். ஓகேவா? இந்த ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிசர்வ் ஷேப் கண்டெய்னரில் இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு அதாவது ஷேப்பில் இருக்கும், ஆனால் ஹீட் பண்ணால் செங்கல். ஹீட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இது க்ரீன் ப்ராடக்ட்னு என்னென்னா, பிஃபோர் ஹீட்டிங் த மெட்டீரியல் அண்ட் இட் வில் ஹேவிங் தி மாய்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம வந்துட்டு இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேப் வச்ச அப்புறம் ஹீட் பண்ணுற ப்ராசஸ் நேம், அதாவது ஆஃப்டர் ஹீட்டிங். ஓகே, பிஃபோர் ஹீட்டிங் வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஹீட்டிங் வந்துட்டு சின்டரிங் ஆர் ஃபயரிங்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபைனலாக செங்கல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு நம்ம என்னது அப்படின்னா, powder processing more or less similar to the powder metalling. powder metalling என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் மெட்டல் ப்ளஸ் ஹீட் பண்ணி ஒரு டிசர்வ்டு ஷேப் ஆர் ஒரு சிம்பிள் ஏதாவது ஒரு ஷேப்பில் நம்ம ஊற்றிட்டு
அதை ஹீட் பண்ணால் அதான் வந்துட்டு ஃபைனல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க போகிறது கிளாஸ் செராமிக்ஸ். கிளாஸ் செராமிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த ஹீட்டிங் த ரா மெட்டீரியல் டு எலிவேட்டட் டெம்பரேச்சர் above which melting occur. Then proceed with the appropriate pressuring, blowing and drying. இந்த 3 பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் செராமிக்ஸ் வந்துட்டு பவுடர் ப்ராசஸிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிளாஸஸ் ஆர் தி சூப்பர் கூல் லிக்விட், தே ஆர் நாட் அ சாலிட். ஓகேவா, இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக மெல்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ வந்துட்டு கிளாஸை வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. கிளாஸை வந்துட்டு ராவாக எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அன்டில் அந்த மெட்டீரியல் வந்துட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு மோல்டட். இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு லிக்விட் ஊற்றி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல மெல்டிங் கேஸு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஹீட் பண்ண இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அப்ளை பண்ணுறாங்காட்டி இது வந்துட்டு இது வந்துட்டு நான் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி மாறிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லேயர் எப்படி வருது அப்படின்னா, இந்த க்ளோஸ்டு லேயருக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டெய்னருக்கு மேலே கம்ப்ரஸ்டு ஏர் வந்துட்டு சென்ட் பண்ணுறங்காட்டி அந்த ஏர் ப்ரெஷர்னால சின்ன லேயராக வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் தான் வந்துட்டு ப்ரெஷரிங் லேயர் ஆர் ப்ளோயிங் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறது ட்ராயிங்னா என்ன அப்படின்னா, 2 ரோலருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியலாக ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டென்ஷன் கொடுக்குறப்போ அந்த ப்ரெஷர்னால் அது வந்துட்டு ஒரு பைப் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு வெளியே வரும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ராயிங். இதில் வந்துட்டு 3 இருக்குது: ப்ரெஷரிங் ஆப்ரேஷன், ப்ளோயிங் ஆப்ரேஷன், ட்ராயிங் ஆப்ரேஷன். ப்ரெஷரிங் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, திக்கோல் ப்ராடக்ட், எக்ஸாம்பிள் வந்துட்டு பிளேட்டு. ப்ளோயிங்னா வந்துட்டு என்னென்னா, கம்ப்ரஸ்ட் ஏர்னு வந்துட்டு பண்ணுறாங்க. இது வந்து பாட்டிலு, ஜாரு, லைட் பம்ப் இது மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ட்ராயிங்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, டியூபு, ராட்ஸு, ஃபைபர் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவுடர் ப்ராசஸிங்கோட ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பவுடர் ப்ராசஸிங், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் த கிரீன் ப்ராடக்ட் அண்ட் சிண்டரிங் ஆர் த ஃபைனல் ப்ராடக்ட். இந்த சிண்டரிங்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஹீட்டிங் ப்ராசஸ். இது வந்துட்டு ஹீட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக 1 by 1 ஸ்டெப் வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு, எ பவுடர் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் த ஃபைன் particles. It involves the crushing, grinding, separating impurities, blending different powders, drying to the form of the soft அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ப்ரொசீடர் பவுடர் இன்டு தி டிசர்வ்ட் ஷேப் இன் த க்ரீன் செரமிக்ஸ்னால் இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த க்ளே ப்ராடக்டை வந்துட்டு ஒரு டிசர்வ்ட் ஷேப்பில் ஊற்றிட்டு அதை வந்துட்டு ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல இட்ஸ் இன்வால்வ்ஸ் த டெக்னிக் சச் அஸ் எ கம்பேக்ஷன், டேப் காஸ்டிங், ஸ்லிப் காஸ்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங் அண்ட் தி எக்ஸ்ட்ரக்ஷன். Step 3 வந்துட்டு என்ன அப்படின்னா, the green ceramics is then subjected to the sintering or the firing. This final product is obtainedன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வெல்டு மில்லிங் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்தர் சைஸ் ரிடக்ஷன் ஆர் பிளெண்டிங்க்கு டிஃப்ரென்ஸ் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்துட்டு பால் மில்லிங் ஆர் த வைப்ரேட் மில்லிங்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு டைப் காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் த செராமிக் ஸ்டாப் தின் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட திக்னஸோட சைஸ் வந்துட்டு 0.1 to 2 mm. இது வந்துட்டு ஆர் கால்ட் அஸ் எ டாக்டர் பிளெண்டு காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லிப் காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு மண்ணையும் வாட்டர் ஆட் பண்ணால் அது வந்து க்ளேனா வந்துட்டு என்ன களிமண் ஏற மாதிரி தான் இருக்கும். ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சாலிடும் இல்லாமல் லிக்விடும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லூரி ஆர் ஸ்லூரினா என்ன அப்படின்னா அந்த குளங்குற ஷேப் தான். இதை வந்துட்டு என்ன பண்ணனா, ஒரு டெமோ வந்துட்டு ஒரு ஷேப்டு கண்டெய்னரில் ஊற்றிடுறாங்க. அதை ஊற்றிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா காய விடுறாங்க. அது காய்ச்சதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த காய வச்சுருக்கிறதா வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அந்த க்ரீன் ப்ராடக்டை ஹீட் பண்ணால் ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு ஸ்லிப் காஸ்டிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரெஷர் ப்ரன்ச்சுன்னு கொடுக்குறாங்காட்டி அந்த ராட் மெட்டீரியல் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு பைப் மாதிரி வெளியே வந்துடும். அதை வந்துட்டு நம்மளுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெளிவர ப்ராடக்ட் தான் வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ப்ராடக்ட்டை நம்ம ஹீட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி.
இந்த இன்ஜெக்ஷன் மாலிங் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த டி ஷேப்பில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்போ இது வந்துட்டு ஒரு ஷேப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டையை வந்து இருக்கும், அதாவது அந்த சைடு லெஃப்ட் சைடு அந்த பாக்ஸ் மார்க்கில் அதுதான் வந்துட்டு டைன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு டையோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஸோ இதனால் வந்துட்டு டையோட ஷேப்பில் வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட்டு கிடச்சிருது. ஓகேவா. இந்த ஸ்லிப் மெட்டீரியல் வந்துட்டு ப்ராடக்ட்டை விட இன்ஜெக்ஷன் மாலிங் வந்துட்டு காம்ப்ளெக்ஸான மெட்டீரியலை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ இதனால் வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு ப்ராடக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் மாடலிங் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கம்பேக்ஷன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷரிங்னு சொல்கிறாங்க. ஒரு செராமிக் ப்ராடக்ட்டை வச்சு அந்த வந்துட்டு எல்லா சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணுறப்போ அந்த மெட்டீரியல் வந்துட்டு எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போது ஒரு மாடியூலுக்கு மேலே ஒரு மெட்டீரியலை வச்சுட்டு அந்த மெட்டீரியலுக்கு மேலே ஒரு பஞ்சை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். அந்த அப்ளை பண்ணுறப்போ மெட்டீரியல் வந்துட்டு ட்ரை டு எக்ஸ்பேண்ட் தி ஆல் த சைஸ், லைக் வந்துட்டு ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் தி ஆல் சைட்ஸ். ஓகேவா. அந்த ப்ரெஷர் வந்துட்டு எல்லா சைடும் ஆக்ட் ஆகிறதா வந்துட்டு கம்பேக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா அதோட மெட்டீரியலோட டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ கம்பேக்ஷன் ஆக்ட் ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு கோல்டு ஐசோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேக்ஷன் ஆர் ப்ரெஸ்ஸிங் தென் க்ரீன் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிண்டரிங் வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்பேக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ப்ராடக்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க வர்றத மெட்டீரியல், அதாவது கம்பேக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதை வந்துட்டு க்ரீன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அந்த க்ரீன் ப்ராடக்ட்டை சிண்டரிங் ஒரு ஃபேர் பண்ணும்போது அது வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அட் எலிவேட்டட் டெம்பரேச்சரில் வந்துட்டு இது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு ஹாட் ஐசோ ஸ்டாட்டிக் கம்பேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு கம்பேக்ஷன் அண்ட் சிண்டரிங் ஆர் ஃபயரிங் வந்துட்டு ஒன்றாவே நடந்துடும். அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு எலிவேட்டட் டெம்பரேச்சரில் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் இது வந்து ஹாட் ஐசோஸ்டாட்டிக் கம்பேக்ஷன் சொல்கிறாங்க. ஏன் இது வந்து அட் அ டைமில் நடக்குது, கம்பேக்ஷனும் ஹீட்டிங்கும் ஏன் வந்து அட் அ டைமில் நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சம் மெட்டீரியல் வந்துட்டு கோல்டு ஐசோஸில் வந்துட்டு குட் ரிசல்ட்டை தராது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த குட் ரிசல்ட்டை தராத மெட்டீரியல் எல்லாத்தையும் கம்பேக்ஷன் அண்ட் ஹீட்டை ஒட்டுக்கா வச்சு சேமாக வந்துட்டு பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இது வந்துட்டு இந்த எலிவேட்டட் டெம்பரேச்சர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரோட ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் செராமிக்ஸ் won't show the good bonding characteristics at a cold isostatic ப்ரெஷிங். அதான் வந்துட்டு CIP அப்படின்னு சொல்கிறாங்க, கோல்டு ஐசோ ப்ரெஷிங். ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா we can produce the more dent product. The cold iso ப்ராசஸிங் கெயின் க்ரோத் இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கோல்டு ஐசோ ப்ரெஸ்ஸிங்னால கெயினோட க்ரோத் வந்துட்டு நடக்கிறதில்ல, அங்கே வந்துட்டு நடக்காது. ஆனால் ஜென்ரலாக வந்துட்டு கெயின் க்ரோத் வந்துட்டு இருக்கும் எப்போனா மெட்டீரியலுக்கு ஹீட் அப்ளை பண்ணுறப்போ. ஆனால் இந்த ஹாட் ஐசோஸ்டாட்டிக் க்ரஷிங்கில் வந்துட்டு கிரெயின் க்ரோத் நடக்கிறதில்ல. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் அண்ட் கம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது கிரெயின் சைஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. இப்போ நம்ம பார்க்குறது சிண்டரிங் ஆர் த ஃபயரிங். சிண்டரிங்னா என்ன அப்படின்னா க்ரீன் ப்ராடக்டை ஹீட் பண்ணுறோம். ஸோ த டெம்பரேச்சர் வில் பி த ஹீட்டிங் பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு 0.5 TM விட அதிகமாக இருக்கும். ஸோ 0.5 TM லெஸ் தேன் தி டி சிண்டரிங் லெஸ் தேன் தி TM, அதாவது மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்னா டு அவாய்ட் த இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் த ஆக்சிடைசேஷன் வி ஆர் யூஸிங் தி சிண்டரிங். ஸோ இட் வில் பி கண்டக்ட் தி வேக்கம் ஆர் தி இன்சர்ட் தி கேஸ் சரௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல சென்டரிங் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு கம்மியாகும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகிறங்காட்டி டோட்டல் எனர்ஜியும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டோட்டல் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ டென்டிஃபிகேஷன் இருக்கும் எப்போ அப்படின்னா சேஞ்ச் இன் த கிரெயின் பவுண்ட்ரி அண்ட் தி பல்க் ஆட்டோமிக். அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்யூஷனால் டென்டிஃபிகேஷன் வந்துட்டு நடக்கும். நம்ம எப்படி வந்துட்டு டென்டிஃபிகேஷனை வந்துட்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது, கான்ட்ரிபியூஷன் ஆர் தி நான் கான்ட்ரிபியூஷன். ஓகே. கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு ஸ்பான்சர்னு சொல்கிறாங்க. நான் கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு சர்ஃபேஸ் டிஃப்யூஷன் அண்ட் தி எவாப்ரேஷன் ஆன் த கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இது முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு சூப்பர் கண்டக்டர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ. ஆல் பெஸ்ட்.